மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம். கேரள மாநிலம் ஆல்வா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேடை சிந்திக்க. കേരളം ഞാൻ ആൽവാണ് പറഞ്ഞു കേട്ടോടോ. പിന്നെ എന്താ നിങ്ങളുടെ ഭാര്യ എവിടെടാ? ഇവിടെ വരട്ടെ. ഇവിടെ ഉണ്ടെന്നാ വരത്തിലിപ്പോ ഒന്നാ. ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன. கால் ஒன்று சொல்லலாம். எல்லாரும் ஒண்ணு போல கால் விடுங்கடா. யாருக்கு மேல குணம் விடுங்க. வரலாம். வா 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 உட்கார். உடலுக்கு 9 வாசல் அப்படி ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? தெரியுமா உனக்கு? நீங்கெல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு முகமது நபி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கும். அப்படி என்றால் நீங்கள்லாம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்பது பொருளாகும். இப்பொழுது உனக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சட்டப்படியான ஒரு சர்டிபிகேட் பேப்பர் ஒன்று லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பேப்பர் உனக்கு வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து உனக்கு கிடைச்சாச்சுன்னா நீ உடனடியாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு தடையில்லாமல் நடத்தி தந்தா போதுமா? ஒன்று, இப்போதைக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டங்களும் குடியிருக்க வீடு சம்பந்தமான மன குழப்பமும் உங்களுக்கு இருக்கு. இவைகளெல்லாம் செம்மையாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. நமஸ்காரித்துவா. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு ஒரு இடத்துல இருந்து நம்முடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கோம். அந்த பணங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். இப்ப பணி செய்துகிட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணுங்கிறதுக்காக நீங்க பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சியை நான் வெற்றியாக்கி தந்தா போதும்ல. ஒரு மகனுடைய உடல்நிலையிலும் உணர்விலும் கொஞ்சம் குறை இருக்கு. அதை செம்மையாக்கி நல்ல முறையில் வாழ வச்சு தரேன்ப்பா. வேற என்னடா வேணும்? வேற என்ன வேணும்? சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கேளிசை கீதமே எனக்கு ஒரு ராகம். என்னையவே கொஞ்சம் தியானம் பண்ணிக்காப்பா. இந்தா, நினைச்சது மாதிரி வெளிநாட்டு பயணமும் நடக்கும், அதுக்கு வேண்டிய சான்றுகளும் கிடைக்கும், செல்வங்களும் பெறும். பக்கத்துல வாடா. டேய் வாப்பா. வா, நீ வாடா. நல்லா சரி. புண்ணியம் பெற்றிருங்கள் மக்களே, வாழுங்க. ஊனு கழிச்சு போனா மதி கேட்டோ இருக்கேன். அதே கேரள தேசத்தை சார்ந்த மகன் என் மனைவி மக்கள்லாம் எனக்கு எதிரியா இருக்காங்களே ஐயா, அதுக்கு என்னையா செய்யுது அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். குன்றினாடும் குமரனுக்கு அரகரோகர ஓடி வரும் தம்பி. இன்னொரு தரம் கால் விட்டு வாடா. பொன்னை போல மனம் படைத்தால் தெய்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்கு? கால் ஒன்று வாடா தம்பி. கொஞ்ச நேரம் காற்றடித்தால் போகலாம்,
கூடி வரும் மேகம் தன்னில் வரலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா? நான் மாத்திருவேன். காலில் கண்ண முடிக்கா. உன் பிள்ளை புருதம் கூட சேர மாட்டுக்கா, ஏம்னு கேட்டேன். அவனை இவன் இடம் போடுறான். இந்த பயலுக்கு வாக்கப்பட்டது தப்பு, இவன் நமக்கு சரியில்லை, நம்ம வேற திசையில போயிடணும், அதுதான் கரெக்டு, நம்ம ஆத்தா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மனத்தை வேற இடத்துல மாத்தி வச்சிருக்காடா. டோய், வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கா. ஆனா அப்படி போயிட்டான்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த மகன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடணுங்கிற நிலைமையில இருக்கான். அதனால பொண்டாட்டி கொடுத்த ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு அப்பா வருகையா? இந்தா மனைவி மக்கள் அனைவரையும் உன் சொல்லுபடி கேட்டு வைக்க, ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க, புரியலையா? அப்போ அதை உனக்கு பணமாக்கி தரேன்டா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கோழிக்கோடு கண்ணூர் எல்லை, கோழிக்கோடு கண்ணூர் பகுதி, கோழிக்கோடு கோழிக்கோடு கண்ணூர் பகுதி. யார் பாதே? எந்த ஊருக்கா? ஏய் அக்கா, எந்த ஊரு? கோழிக்கோடா? வா 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 வா. நீ எந்த ஊருடா தம்பி? முன்னால வாடா, முன்னால வா, முன்னால வா. என்னக்கா உன் பிள்ளைகள் எங்க இருக்கு? உன் பிள்ளைகள் எங்க இருக்கு? அதனால தான் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். உனக்கு இப்ப என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 5ஆம் கேட்டு பாப்பா. வா வா. கர்மசாமி, நான் இருக்க வீட்டு பக்கம் நாகம் ஒரு தேவதை. அப்பா அம்மா, நாகம் சொந்தமான தேவதை அந்த எல்லையில இருக்குதா? இருக்குல்ல. உன் வீடு வாசல் சம்பந்தமாக கொஞ்சம் போட்டி பொறாமைகள்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னால கொஞ்சம் தகராறுகள் நடந்துச்சு. நடந்ததா? ஏய், என்ன அமைதியா இருங்களா இல்லையா? அந்த தகராறுக்கு இடையில உன்னை இந்த இடத்தை விட்டு விரட்டணும்னு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு உன் மனசுல ஒரு முடிவு இருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் தேவதைகள் தேவி சேத்திரங்கள்ல போய் கேட்கும் பொழுது உன் மனசுக்கு அப்படித்தான் ஆன்சர் வந்துச்சு. உண்மையா? அதுல இருந்து நீக்குனா உன் உடம்பு நல்லா ஆயிரும். ஆக்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது, காதோர நிறைச்ச முடி கதை முடிவ காட்டுது. வா. பணம்லாம் யார்த்தக்கா கொடுத்து வச்சிருக்க? பிரத்தியார நம்பி கொடுத்து வச்சிருக்கியா? பக்கத்துல வா, பக்கத்துல வா. கண்ண முடிக்கா. இந்தா, இந்த கனியை வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டுதான். இந்த கனியை அறுத்து சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சிரு. உன் மேல வலி கால் வலி பெயரும் செய்வனை தீர்ந்துடும். இந்தா, புண்ணியமாக இரு. திருச்சூர். அப்படியா? இவன் கேட்குற கழிக்கு பல்விட நீங்களா யாருப்பா? கேரளாவா? பா திருச்சூரா? நீங்க வரவங்க திருச்சூராயா? திருச்சியா திருச்சூரா? செய்தி பிழை, செவிப்பிழை, செவிப்பிழை, செவிப்பிழை. இன்னொரு கால் நிறுத்துவா. பாராயணா என்னும் பாராயணம். வாடா தம்பி, உன் பிள்ளைகளுக்கு என்னடா வர வேணும்ப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளைக்கு படிப்பு நடக்கும், ஒரு பையனுக்கு மனசு சம்பந்தமான குழப்பம் இருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சம்பந்தமான தொழில் அமையும்.
இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு, கவலை இல்லை மகனே, காசு பணத்தோடு வாழ்வாய். கர்மசாமிக்கு காவல்துறையில் பணி செய்யும் மகன் யார்? கால் சொல்லலாம். நீ காவல்துறையில் உன் மகன் வேலை பார்க்கனா இல்லையே? என்னம்மா என்னம்மா அவன் மகன், அவன் மகன், அவன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் தகப்பை இல்லாத ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு காவலாக உன் மகனும் இருக்கான். ஆனா இடைப்பட்ட காலத்துல மனச்சிதைவு போல உன் மகனுக்கு மதுவால ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலைக்கே செல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு. என் உத்தரவுல இன்னைக்கு வேலைக்கு போய் சேர்ந்துட்டா அவன் மனதும் நல்லா ஆயிடுது. இனி குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுக்கணும். அவன் பொண்டாட்டியை கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்தி ஒற்றுமையா வாழ வைக்கணும். அது தந்தா போதும்ல. கால் வந்துட்டுவான். என்னடா உட்காருப்பா, ஏன் நிக்கிறீங்க? போயிட்டு வா. வரலாம், வாமா. இந்தா உன் மகனுக்கு நிலையான வேலையும் கிடைக்கும், சின்ன பையனை சேர்த்து செம்மையா வாழ வைக்க. நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை தான் பெற்ற மகனை பத்தி வேதனையுடன் கேட்க வந்த மகன். மகன் எங்க இருக்கான்? என்னடா அவனுக்கு செய்து? தம்பிக்கு என்னம்மா? கண்ணை முடுங்க ரெண்டு பேரும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கொசு கடிக்காம விடுமாயா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க, யாரையும் விதி விடுமா? விடாது. மஞ்சுதவளையூத்தில் வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கு வித்தான். யாரு? சனி பகவான். இவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஈராண்டு காலங்களுக்குள்ள மனைவி மக்களுக்குள்ள பிரிவும் பிரச்சனையும் வந்து மனவேதனைகள் ஏற்பட்டு இப்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? ஆனா இவனுக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கை தொடங்குமா அல்லது இப்படியே தொலைதூரமான வாழ்க்கையா மாறி போயிருமா? அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? என்னைய தேடி வருவாளா? இல்ல நான் இப்படி எங்கேயாவது பெயரிட்டுமான்னு ஒரு உள்ளம் உன் உள்ளத்துல ஓடுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கெடுத்து கொடுத்தவரும். வாயோட நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்கப்பா. அதனால அவளை வர வைக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தேன். இவனுடைய உழைப்பு அவளுக்கு எட்டவில்லை. இவனுடைய பொறுப்பான எண்ணங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. சுருக்கமா சொல்லப்போனா இவனுடைய வார்த்தைகளும் இவனுடைய நடைமுறை ஒழுக்கமும் அவ மனதுக்கு ஈக்குவலா இல்லைன்னு சொல்லி அவ உன்னை இப்ப தரம் பார்த்து உன்னை ஒதுக்கி வச்சிருக்கான். ஆனாலும் கெட்டியாச்சே வந்து சேர்றாமேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா இவனுக்கு வேற யாரு பெண்ணு கொடுக்க போறா? அப்படி ஒரு நிலைமை நடக்குமா? எங்கேயாவது ஒரு பைத்தியார கழுத கிடைக்காமலா பெரும் நினைக்கிறியோ? அப்படி இல்ல, அவளையே சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வாங்க, கொஞ்சம் கண்ணை முடுங்க, நான் அவளை கொஞ்சம் பார்த்து வரேன். மாமா மாமா மாமா. அந்த குடும்பத்தை இப்போ அவங்க மாமா கொஞ்சம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா புரியுதா? மாமன் சொல்ல மீறி அவன் வரமாட்டா. அதுல ஏதோ ஒரு மயக்கம் இருக்கிறத மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவன் மனசை மாத்தி கொஞ்சம் சேர்த்து திருட்டுமா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு கிளம்ப சொல்லுது. அப்படியே உண்டு கொஞ்சம் கிளம்புறா. அம்மா மருமகளை கொண்டு வரேன். இன்னும் 3 முறை வரும்பொழுது இவனை குடிகாரம் இல்லை நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். சரியா? 4 மணிக்கு மேல 4 மணிதானா ஆயிருந்தான். அது வேற ஒருத்தனா இருக்கும். காப்பாத்தி தரேன், போயிட்டு வாங்க. சாப்பிட்டு போங்க மக்களே, சாப்பிட்டு போங்க. கர்மசாமி, ஆமா, புதுக்கோட்டை எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்துருக்கா.
வாங்க, இன்னும் ஆள் இருக்கு. ஏமா அக்கா குண்டக்கா, ஏக்கா இப்ப நாங்க நில்லுக்கா. என்ன நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு எங்களை இருக்கு? மகா எங்க இருக்கா? யாரு? கால் வந்துட்டு வா. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. உன் கட்டுமனைக்கு போனேன். விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஏத்ததுக்கு ஆள் இல்லை. என்னடா தீப்பெட்டி போதுமா சாமி, அதுக்கு ஆளா வேணும்னு கேட்டாடா. இருந்தாலும் விளக்கேத்தி வைக்கணுமோ ஒரு பொம்பளை, அவளே இப்போ திசை மாறி நிற்கா. உண்மையா இல்லையா? அவன் மனத்தை மாற்றி கொண்டு வந்து சேர்க்கணும், குடும்பத்தை ஒன்றாகணும். பிள்ளையாவது என் சொல்ல கேட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுவும் கேட்கலையே, என்கிட்ட என்ன குறை கண்டுச்சுன்னு வேதனைப்படுறியான். கால் வந்துட்டு வா. 1 2 3 4 5 6 7 கருப்பசாமி வராரு இருக்கானே பார்ப்போம். வாடா வாடா. உன் வீட்டு இலையில மாரியம்மன் கருப்பசாமி எல்லாம் இருக்க, முனியையா இருக்காரு, முத்து கருப்பசாமி எல்லாம் இருக்காரு. சரிதானடா? இப்போ உன் பிள்ளை குட்டிகள் உன்ட்ட வந்து சேரணுமா? சந்தோஷமா இருக்கு. கண்ணை முடிக்கா ஓடுமாயா? 2.5 மாசம் ஓடும். இந்தா தை மாசம் பொங்கலுக்கு கொண்டாடி பிள்ளையோட கொண்டாடுவீங்கடா. ஆனந்தமா இரு மகனே, கடந்து சாப்பிட்டு போ. அதே புதுக்கோட்டை எல்லை, நான் கருப்பசாமி அவனுக்கு கும்பிடும் தெய்வம். யாருக்குப்பா? உங்களுக்கு குலதெய்வமா கருப்பசாமி? வாடா வா, கால் வந்துட்டு வாடா. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தான் சீர்பெரும் கவி வாடுமே மகனே. என்னடா வேணும் தம்பி? பைக்ல இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இந்த பூவுக்கு அந்த பக்கம். கண்ண முடி, நிமிந்து உட்கார். குடல்ல ஓட்ட விடுமோங்கிற ஒரு கற்பனையில உன் மனசு வேதனைப்படுது. கெட்டப்பழக்கம் எதுவும் கையில வச்சிருந்தியா? யோக்கியம் வர செம்பத்திக்குள்ள எங்கடா? டே கால் வந்துட்டு வா. ஏன்னா அந்த பெஞ்சுக்கு கீழே கையை ஓட்டி பாரு, என்னெல்லாம் இருக்குன்னு பாருடா. ஏடு அந்த பெஞ்சுக்கு கீழே என்னடா இருக்குடா? உனக்கு பிடிக்குமாடா? பிடிக்கும், குடிச்சேன், அதனாலதான் இப்படி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ குடிப்பியா? ஆமா இல்ல, ஆமா இல்ல. இல்ல ஒவ்வொரு அசைவையும் கண்டுபிடிச்சிருவேன் நான். ஆமா இல்ல. ஆமாண்ணா, நீயும் குடிக்க, உன் மகன் குடிச்சான்ன, உன் பிள்ளையும் குடிக்கட்டுமாடா? ஒரு ஜென்ரேஷனே குடிகார குடும்பமா ஆகட்டும். இப்ப என்ன கெட்டுப்போச்சு? விலையை குறைச்சிருவோம் கவர்மெண்ட்ல சொல்லி, எல்லாரும் குடிச்சு கூத்தாடுங்க. இன்னொரு தடவை காரணம் வந்துட்டா. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என் கோயிலுக்கு குடிகாரன் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அமைதி. குடிகாரன் வரக்கூடாது, பீடி சிகரெட் எடுக்கிறவன் வரக்கூடாது. அதே மாதிரி நடக்க இயலாதவன், ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கக்கூடியவன் தக்க துணை இல்லாம வரக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். குடிகாரன் வரக்கூடாது. நீ என்னை வெறுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை நீங்க குடிக்கிறவன் யாரும் என்னை எதிரியா நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏம்னா மதுவால நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. உண்மையா இல்லையா? அந்த நிலைமை அந்த உலகத்துல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல பெண் எடுக்கும் பொழுது பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையான்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்தா, அதை பார்த்தா, இதை பார்த்தா எடுப்போம். இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கு, இன்னைக்கு குடிக்காதவனே கிடையாது. கருதா அப்பப்போ தண்ணி அடிப்பாரு. அப்படி சொன்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. புரியுதா அவனுக்கு? அதனால இந்த குடிப்பழக்கத்தை ஏப்பம் வரும்பொழுது உள்ளுக்கு ஒரு வீச்சம் எடுக்க, அதான் எனக்கு ஏப்பம் வந்துச்சு. கால் நல்ல அளவுக்கு உன் இறப்பை இயக்க பாதிக்கிற. இப்போ உனக்கு இது குணமாகணுமா? இன்னைக்கே எனக்கு குணமாக்க முடியும். இந்த நொடிப்பொழுதே
1 ஹவர் எனக்கு குணமாக்க முடியும். எனக்கு என்ன தருவேன்? சத்தியமா தந்துருவியா? குடிக்க மாட்டோம்னு சத்தியம் வேணும், வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்படியா? ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? என்கிட்ட சத்தியம் மட்டும் தப்பு பண்ணிட்டான்னா அவன் வந்து பிழைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட சத்தியம் விட்டு தப்பு பண்ணிட்டான்னா பிழைக்க மாட்டான். ஒருத்தன் பாட்டிலாம் அடிப்பான், அவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான். கடைசியில் அவனுக்கு பாரியிலேருந்து ஒரு பெண்ணு கிடச்சிது, ஒரு ஃபோனில் எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணிட்டான். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான், அவளும் 2ஆம் தரம் கல்யாணம். அவங்க அப்பா இவனை கூப்பிட்டு வந்தார், என் மகன் குடியை நிப்பாட்டன்னு ஏன்னா குடியை நிப்பாட்ட அவளை கல்யாணம் பிடிச்சி வச்சிருந்தேன்டா. அப்படி சொன்ன நிப்பாட்டிடுவேன். ஒரு நாள் நிப்பாட்டு, மறுநாள் உனக்கு நல்ல செய்தி விடுனேன். ஒரு நாள் நிப்பாட்டினான், மறுநாள் அவள் சொன்னான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா. அப்போ நாங்கள் பழைய கோயிலில் இருந்தோம், அந்த கோயில். அதனால சாமி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னு சொல்லிட்டான்னா. சரி, சொன்ன உடனேயே குதிச்சிடாத, நடக்கணும். நீ நான் சொல்ல கேட்கணும். நீ குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணான். இங்கேருந்து போவையில் ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டான். கெட்டிக்காரன்டாவன் போன உடனே குடிச்சிட்டான். அன்னைக்கு ஒரு நாளும் குடிச்சுக்கிடுவோம், நாளையிலேருந்து நிப்பாட்டிக்கிடுவோம். கடைசியில் குடித்தான், கையும் காலம் இப்படி எடுத்துக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா தம்பி அவன சத்தியம் ஒன்று சாதாரண நினச்சியா? ஆமாண்ண. ஒன்று குடிக்கணும், அப்படின்னா குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில் போகணும். என்ன செய்ய போகிறானா? சத்தியமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. ஐயா இன்னைய வர குடியும் கொடுத்தனமா இருக்காரு, கல்யாணம் முடிக்கிற. உனக்கு என்னடா செய்யணும்? உனக்கு 3 வாரம் அவகாசம். 3 வாரம் கழிச்சு வந்து சத்தியம் பண்ணு, நோயை தீர்த்து தரேன். எந்த மருந்துலையும் தீராது. ஐயப்பசாமி கருப்பசாமியால தீருண்டா. நல்லா இரு, வா பக்கத்தில் வாயா, வா. உனக்கு 2 கொடுக்கணும்ல. நீ குடிப்பியாடா? அப்பன் தொழிலே அவனது பிள்ளை, சொப்பனத்திலே மறப்பதும் இல்லை. ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னே. வருத்தப்படக்கூடாது. சாமி இப்படி கமாண்ட் பண்றாரு, இப்படி கேவலப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்க. வேற யாரையாவது சொல்லனா? குடிக்கிறவன் எனக்கு பிடிக்காதான் ஏன் கேவலப்படுத்துறேன்? உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை நல்லா இருக்கணும், நீ உயர்வா இருக்கணும், என் ஆசை. அதுக்கு ஒரே ஒரு மருந்து உன்கிட்ட தான் இருக்கு, வைத்தியம் வெளியே இல்லை. உன் மனத்தை பக்குவப்படுத்துடா, நீ நல்லா ஆயிடுவேன். இந்தா கடனை தீர்த்து தாரேன், உன் பிள்ளைய காப்பாற்றி தாரேன். வேற என்னடா வேணும்? என்கிட்ட சத்தியம் பண்ண பிறகு உன் மகனை நான் போக வைக்கப்பா. பொய்யா நடக்காத, என்ன உண்மையா நட. நம்புடா, நல்லா இருப்ப, போ. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை கல்யாண நாள் குறிச்சிட்டேன். கருப்பசாமி நீ தான் காப்பாத்துறையா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவளையல், பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் மாய் தங்கம்மா கவரிங்க. தங்கம்மா கவரிங்க. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலெல்லாம் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இடைப்பட்ட காலத்துல இதயத்தை பற்றி ஒரு சில கவலைகள் தோன்றியது. எதை பற்றி? இதயத்தை பற்றி. அதுல எது நமக்கு ஆபத்து வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு பயமே வந்துச்சு. வந்துச்சா வரலையா? இப்போ தொழிலும் நடக்கல, கடன்கள் கூடி போச்சு. ஆனா எதிர்பாராம ஒரு நல்ல வரனை இறைவன் கொண்டு சேர்த்திருக்கான். வாக்கு சொல்லிட்டோம். கருப்பசாமி நீ தான் அந்த கல்யாணத்தை மான மரியாதை குறையாம நடத்தி தரணும்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு வா, என் பிள்ளைகளுக்கு வெற்றி மாலை விடுறா. கருப்பசாமிக்கு வெற்றி மாலை. அழகான வண்ண மாலையா, கல்யாண மாலையா எடுங்க பார்ப்போம். இதுதான் கரெக்ட். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு வெற்றிகரமா கல்யாணம் நடக்கும். 2 நண்பர்கள் வந்து உனக்கு பணம் தரதுக்கு வைப்பேன். அந்த கல்யாணத்தை கருப்பசாமியை முன்னின்று நடத்துவேன். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வெற்றி உண்டு. இந்த மகனே ஆனந்தமாக இரு, வயிறார சாப்பிட்டு போங்கம்மா.
சந்தோஷமா இருக்கப்பா. விக்கணும்னு முயற்சி பண்ணதான் நடக்க மாட்டுக்கு. அப்படி மட்டும் முடிச்சு தந்துட்டா என்ன டாக்குமெண்டா கால் வந்துட்டாங்க. இது எடுத்து கையில தாப்பா. ஆடுறா சக்க விடுறா சக்க. கால் வந்துட்டோம். அமைதியா இருங்க. இதுல 3 பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்க. 3 பேர்ல 2 பேரும் ஒத்து வந்துருவாங்க. ஒருத்தன் கொஞ்சம் கோட கிடைக்கிட்டுவான். கால் வந்துட்டுவான். என்னப்பா செய்யணும்டா? இந்த இடத்த உனக்கு முடிச்சு தந்துருந்தாடா. ஆனா உன் வீட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு கிழவனுக்கு அவனையும் இருந்து காப்பாத்தி இந்த இடத்தை வெற்றிகரமா முடிச்சு என் பிள்ளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோட அனுப்புனா போதுமா? இந்தா ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு வயிறார சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாத. இந்தா ஜெயிச்சுக்கா போ. அதே திருப்பூர் எல்லை என் பிள்ளைகளையும் காப்பாத்தணும், என் மண்ணு மனையும் வித்து தரணும் ஐயான்னு காட்டு வந்திருக்கான். அவசர குடுக்கன். உன் பேர அவசர குடுக்கம்னு சாமி சொல்றாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆகவே அவனை அடிக்கடி. உண்மைதானே? கால் விட்டுவேன். மனசை சாமியிட கொடுக்கல, சும்மா விழுத்து வர ஏமாளி பேர் நினைச்சு நான் சாமிகிட்ட மனசை கொடுறா. நல்ல உட்கார். சில இடங்களை விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் செய்கிறாய், வெற்றி அடையவில்லை. வீட்டுல ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலையும் முட்டு வலியும் இடுப்பு வலியும் உபாதைகளும் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கணும். ஒரு பிள்ளை அடிக்கடி நம்மகிட்ட வாதம் பண்றத மாதிரியே குழப்பத்தை உருவாக்கி நம்ம சொல்ல கேட்க மாட்டுக்கு. அந்த பேவுள்ளைய செவிட்டு அடிச்சு திருத்தி தந்தா போதும்ல. காலில் விட்டுவா. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டுக்க. ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்கப்பா. வேற என்னப்பா வேணும்? வியாபாரம் கொஞ்சம் லட்சங்களை நஷ்டமடைந்து விட்டாய். ஒரு இடம் அட்வான்ஸ் ஆகி அறகுறையில கிடக்கு. அதை முடிச்சு தந்துட்டா உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். ஆனா இன்னொரு ஆளுக்கு பண உதவி செய்தவனு வாக்கு கொடுத்திருக்கிற. யாருக்கு கொடுத்துருவியோ அவனுக்கு நீ கால் வந்துட்டுவான். என்கிட்ட எவனும் மறைக்க முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வீட்டுக்கு போற வழியில சிவன் கோயில் இருக்கு. இருக்கோ? அங்கிருந்து சென்று 1 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தா என் தங்கை காளியும் மாரியும் குடி இருக்காங்களா? 2.25 கிலோமீட்டர்ல பெருமாள் இருக்காராம்லாம். இருக்காரா? சேர்ந்தாச்சு, வெற்றி அடைந்தாச்சு. சென்று வா மகனே, வென்று வா. கர்மசாமிக்கு அப்படியா? 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 சரி. திருப்பூர் எல்லை பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனா? காலில் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? ஆமா, மருமகளை நீ தேடட்டுமா அவன் தேடட்டுமா? அவன் தேடுறத நீ கட்டி ஏத்துக்கிடுவியா? மாற்றம் இல்லையே. உன்னை உள்ளத்துக்குள்ளே அழுதுகிட்டு ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்க. மனம் குளிர ஏத்துக்கிடுவியா? மகன் அப்படிதான் இருக்கான் தெரியுதா உனக்கு? கால் வந்துட்டு வா. இருந்தாலும் அவன் மனதை கொஞ்சம் மாத்தி பாக்குறேன். எப்படி செய்யறேன்? வண்டி வாகனத்துல ரொம்ப ஸ்பீட் எங்கேயும் போய் விழுந்துடாத. எடப்பாடி பேர யாரையும் ஏத்துக்கூடாத. வளரக்கூடிய காலம் உனக்கு கேசு கிசு வந்துடாம. என் புள்ள நீ சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுத கேட்க மாட்டேங்க. அப்பயே உள்ள காலில் விழுந்துட்டு வா. வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன. உன் மகனுக்கு இருதார யோகம் இருக்கு. என்ன யோகம்? 2 கொண்டாட்டிகளோடு வாழக்கூடிய இடம். என்ன முடிக்கிற?
எல்லாம் ஒன்னே மாதிரியே வந்துக்கிட்டு நினைக்கிறிய. ஆனா ஒருத்திக்கு தாலி கட்டுவான், இன்னொருத்தியால மனம் பாதிக்கப்படுவான். அந்த பாதிப்பு